அடுத்தது நம்மளுக்கு எல்லாமே பிடிச்ச நம்ம கொற்றவை தாய் இருக்காங்க. நம்ம கொற்றவைக்கு இது வந்து நவகண்டம் கொடுக்குறது நல்லா உள்ள இருக்கிற சிவலிங்கத்தை காணலாம். அது எங்கே போச்சுன்னு தெரியல. உள்ள ஒரு சிவலிங்கம் இருந்திருக்குங்க. அது யாரும் வருங்காலத்தில் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல. சூப்பராக பாருங்க. இங்கே பாருங்க இப்படி இருக்குல்ல. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா திருச்சி மலைக்கோட்டையில் அடிவாரத்தில் இருக்கிற கீழ்குடைவை கோயிலில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து மகேந்திர பல்லவனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இங்கே ஒரு கல்வெட்டு இல்லைங்க. மேலே இருக்கிற ஒரு குடைவரை கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து மகேந்திர பல்லவனால் கட்டப்பட்டது. அப்போ இதுவும் அப்படி தான் இருக்கும்னு கெஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இது போலில் போட்டிருக்காங்க. தப்பான வரலாற்று செய்தி யாரும் போடாதீங்க போட்டிருக்காங்க. தூண்லேயும் பல வேலைப்பாடு அமைஞ்ச தூணாக இருக்குது. மலையே குடஞ்சி கட்டியிருக்காங்க. இந்த பூத கணங்கள்லாம் இருக்காங்க தூணுக்கு ஓரத்தில். பார்த்தீங்கன்னா சூப்பர். இங்கே ஆக்கிரமிப்பு இடமா இருக்குங்க. இந்த இடம் சூப்பராக இங்கே இருக்கு. அடுத்தது நம்ம உள்ளே பண்ண நுழையலாம். பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே நுழையிறப்ப பல சிற்பங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சிற்பம் வந்து இங்கே சிவன் சன்னதி இருக்குது, ஈசன் சன்னதி இருக்குது. அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் இருக்கார். அடுத்தது இங்கே 6 படை வீடு கடந்த திருமுருகா இருக்காருங்க. அடுத்தது நம்ம சூரியனார் இருக்கார். அடுத்தது நம்ம பிரம்மா இருக்காங்க. அடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச எனக்கே ரொம்ப பிடிச்ச நம்ம ஏற்கனவே கொற்றவை இருக்காங்க. அந்த கொற்றவை பற்றி பல வரலாறு போட்டிருக்கோம். இங்கே முதல்ல வந்து முதல்ல இங்கே ஒரு பெருமாள் சன்னதி இருக்குங்க. சைவமும் வைணவமும் ஒன்றா அப்படியே எதிர்க்க இருக்குங்க. இந்த கோயிலோட சிறப்புங்க அது. போனடியில் போட்டார், கடவுள் யாரையும் பிரித்து பார்க்கல, நம்ம தான் கடவுளை பிரித்து பார்க்குறோன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அந்த காலத்தில் இருந்தால் தான் ப்ரோ சொன்னேன். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சுற்றிலும் சூப்பராக வேலைப்பாடு அமைஞ்ச தூணாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொற்றவை இருக்காங்க. கொற்றவைக்கு நவகண்டம் கொடுக்குறாங்க. இந்த குடைவரை கோயிலுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, சிற்பத்தில் ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அவ்வளோதான். அந்த சிற்பம் மொத்தமாக டேமேஜ், அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாது. சிவன் சன்னதியில் இருந்த சிவனை காணாங்க. ஆவுடை மட்டும் தாங்க இருக்குது. ஏதோ யாரோ களவாடிட்டு போயிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல. உள்ள சுரங்கம் இருக்கா என்னன்னு தெரியல. நீ நம்ம எங்கே வந்துருக்கோன்னா கோயில யாருமே தெரியும். சூப்பரான ஒரு பெருமாள் சன்னதியில் இருக்கிற அந்த புடைப்பு சிற்பத்துக்கும் யாரும் பூஜை பண்ணுறதில்ல முறையா. இது வந்து ஒரு சும்மா ஒரு